சரி, இந்த ஸ்லோகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இது நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து சூத்திரன்னா யார், ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா சூத்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க வந்து என்ன இழுக்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து கோபம் வந்துடும். அந்த சமநிலை சவுண்டு பயங்கரமாக கேட்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க, பரவாயில்ல. நீங்கள் ஃபேன் எல்லாம் டர்ன் பண்ணுறதுக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும், உட்காருங்க. ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா, இப்போ சூத்திரன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே சமநிலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வேதங்களில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சூத்திரன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இது ஒரு பக்கம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று நம்ம வந்து சூத்திரன்னா யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா பசுவதம். ரைட்டா? இது வந்து கலியுகத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. பசுவதை வந்து கலியுகத்துக்கான அறிகுறி. சரி, இப்போ நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதாவில் சொல்லியிருக்காரு, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः. சாதுர்வர்ணியம் அதாவது 4 வர்ணங்கள் இருக்குது. பிராமண, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4மே கிருஷ்ணர் தான் உருவாக்கினது. ரைட்டா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிராமண, சத்ரியா, வைஷ்யா குலத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு மேல் ஜாதிக்காரங்களாகவும், சூத்ரன் என்பவன் வந்து கீழ் ஜாதிக்காரனாகவும் இந்த வேதங்கள் வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த சூத்ரன்னா யார் நம்ம வந்து பார்க்கலாம். சூத்ரனுக்கு வந்து என்னென்னா நல்ல குணங்கள் இருக்காது. ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, யார் ஒருத்தவங்க வந்து பிறந்திருந்தாலும் கூட அவங்க வந்து ஜென்மனா ஜாயத்தே சூத்ரா. பிறப்பில் வந்து எல்லாருமே சூத்ரன் தான். இப்போ நம்ம வந்து படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, சரியா? நம்ம படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து படிக்காதன்னு தான் சொல்லுவாங்க. படிக்காதவனுக்கு வந்து எப்படி புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேதங்களில் வந்து சொல்லுறது, நம்ம பிறக்கும் போது எல்லாருமே சூத்திரன் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து படிக்கணும், படித்து நீங்கள் வந்து குணத்தை வந்து நீங்கள் வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால தான் வேதங்கள் வந்து சொல்லுது ஒரு ஸ்லோகம், ஜென்மனா ஜாயதி சூத்ரா சம்ஸ்காராத் பவே த்விஜஹ அப்படின்னு சொல்லுது. சம்ஸ்காரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து நாமகரணம் பண்ணுறீங்க, குழந்தைக்கு நாமகரணம் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான். சீமந்தம் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான். அதுக்கடுத்து நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து அன்னப்பிரசனம் கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான். அதுக்கடுத்து வித்யா கொடுக்குறீங்க, விஜயதசமி அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் அட்மிஷன் பண்ணுவீங்க இல்லையா, அதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான். ஸோ இது எல்லாமே சம்ஸ்காரம் தான். இதே மாதிரி ஒரு 16 சம்ஸ்காரங்கள் இருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையை வந்து ஃபைனல் குறிக்கோள் வந்து அவனை அடையணும்னா 16 சம்ஸ்காரங்கள் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ்காரம் எல்லாம் தாண்டி வரவன் வந்து த்விஜா அப்படின்னு சொல்கிறாங்க. த்விஜா அப்படின்னா 2வது வாழ்க்கை, அதாவது இரண்டாவது பிறப்பு. ஃபஸ்ட்டு பிறப்பு வந்து என்னென்னா, நம்ம அப்பா அம்மா வச்சு நம்ம வந்து வந்திருக்கோம், அது வந்து ஃபஸ்ட்டு பிறப்பு. 2வது பிறப்பு வந்து என்னென்னா, ஒரு குருவை அணுகணும். அந்த குரு வந்து இப்போ அப்பா ஆயிடுவார், வேதங்கள் வந்து அம்மா ஆயிடுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அம்மாவை தான் தெரியும். அம்மா வந்து அப்பாவை காட்டுவாங்க, அப்பா வந்து குருவை காட்டுவாங்க, குரு வந்து தெய்வத்தை காட்டுவாங்க. ஸோ ஃபைனல் கோல் என்ன, குறிக்கோள் என்ன? தெய்வத்தை வந்து நம்ம அணுகணும். அதுதான் ஃபைனல் குறிக்கோள். சரியா?
ஸோ அதுக்கு வந்து என்னென்னா சம்ஸ்காரங்கள் வந்து தேவைப்படுது. சம்ஸ்காராத் பவேத் த்விஜஹ. ஸோ இது எப்படி வரும்? வேத பாட்டாத் பவேத் விப்ரோ பிரம்ம ஜானாதி இதி பிராமணஹ. வேத பாடசாலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? அந்த பாடம் அது வந்து என்னென்னா வேத பாட்டாத், சம்ஸ்கிருதத்தில் தான் வருது எல்லாமே. ஸோ வேதங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுது, நம்ம வந்து சூத்ரனா எப்போதுமே இருக்கக்கூடாது, நம்ம வந்து படிச்சுக்கிட்டு குணங்கள் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதங்கள் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நம்ம வந்து ஒரு கீழ் நோக்கு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லோவர் டெண்டன்சிஸ், குணங்கள் வந்து குணங்கட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த இந்த குழந்தைக்கு வந்து குணம் கட்டப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த குணத்தை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். குணம் வந்து சொக்க தங்கமாக இருக்கணும், ரைட்டா? அதுக்கு வந்து இந்த சம்ஸ்காரங்கள் தேவைப்படுது, ரைட்டா? பட் ஆனால் இது வந்து சூத்ரனுக்கானது. இப்போ சூத்ரன் பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு வந்து குணம் கட்டையினால் அவனுக்கு வந்து எது கொடுத்தாலும் அவனால் ஒழுங்காக உபயோகிக்க முடியாது. அவனால் பணத்தை கொடுத்தீங்கன்னா பணத்தை வந்து திருடுவான். ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடையை பார்த்து கூட அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவன் வந்து கடையில் உள்ள எல்லா பொருட்களையும் சுருட்டிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் நாளுக்கு நாள். ஏன்னா குணம் கட்ட, அவனுக்கு ஒழுக்கம் இல்லை. ஸோ அந்த ஒழுக்கம் வந்து எப்படி வரும்? நீ வந்து ஒருத்தன் கடியில் இரு, யார் ஒழுக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு ஒழுக்கம் வந்து அதிகமாக இருக்கும்? ஸோ அது வந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு குரு அணுகி அவங்க வந்து குணத்தை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவானது, சரியா? இது படிப்புன்றது எல்லாருக்குமே பொதுவானது. நீங்கள் யார் எந்த எந்த குரு வேணாலும் அணுகி நீங்கள் வந்து குணத்தை வந்து மேம்படுத்தலாம். யார் ஸ்டாப் பண்ணாங்க? யாரும் ஸ்டாப் பண்ணலையே. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, சரியா? நம்ம வந்து எவ்வளோ நாள் எனக்கு தெரியாது குரு யார் எனக்கு தெரியாது இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம்னா யாருக்கு வந்து லாஸ்? அது நமக்கு லாஸ் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? ஸோ நமக்கு லாஸ். ஸோ அதனால் நம்ம வந்து குரு வந்து அணுகி நம்ம வந்து எப்படி குணத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஒழுக்கத்தை வந்து ஒழுக்க நெறியை வந்து நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஓகே குரு இல்லைன்னா ஓகே பக்கத்தில் இருக்கிறவங்க உறவு முறைகள், அதுக்கடுத்த ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்க மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை டீச்சர்ஸ் அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓ இவங்க வந்து சொல்கிறாங்க ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும் போது சாக்ஸ் போடாமல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், பிடி மாஸ்டர் அடிப்பார் பின்னாடி, ரைட்டா? டப்புன்னு விழுகும். ஏப்பா அதுலேயே நான் வந்து சாக்ஸை மட்டும் மறக்க மாட்டேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அம்மா சாக்ஸை அப்படின்னு சொல்லுவேன், கரெக்டாக? அது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை வந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் வேதங்கள் வந்து சொல்லுது. இப்போ இந்த 4 வர்ணங்கள் இருக்குது, பிராமணர்கள், சத்திரிகள், வைசிகள், சூத்ரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நம்ம குணங்கள் பொறுத்து, நம்ம ஒழுக்கத்தை பொறுத்து இந்த பிரிவினைகளை வந்து உண்டு பண்ணியிருக்காரு கடவுள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மனிதனுடைய நோக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதிலே இருக்கிறது கிடையாது. அவன் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மா வந்து யாருக்கு சொந்தம் அதுவும் தெரிஞ்சுக்கணும், அவன் வந்து மனிதன். ஸோ அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, கிபா விப்ரா கிபா நியாசி சூத்ரக்கேன நாய் குரு கிருஷ்ண தத்வவேத சே குரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெங்காலியில் வந்து அவர் சொல்கிறாரு. நான் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு பிராமணாக இருங்க, இல்லை சன்னியாசியாக இருங்க, இல்லை எது வேணாலும் இருங்க,
அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எது பொருட்டுனா, நீங்கள் வந்து கிருஷ்ண அறிவியல், கிருஷ்ண உணர்வு அறிவியல் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அது தெரிஞ்சவர் வந்து என்னென்னா குரு அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கைடன்ஸ் கொடுக்குறாரு. சரியா? நீங்கள் வந்து இந்த ஒரு குரு போய் நீங்கள் வந்து அணுகி நீங்கள் வந்து அந்த கிருஷ்ண உணர்வு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ண அறிவியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அறிவியல்னா சயின்ஸ் இல்லையா? ரைட்டா? ஸோ சயின்ஸ், அந்த இது வந்து ஒரு சயின்ஸ். இதை போய் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக இருக்கும், அதுவும் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாரு. இன்னொன்று இடத்துல அவர் சொல்கிறாரு, ஷட்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவ குருர்ன ஸ்யாத் வைஷ்ணவ ஸ்வபசோ குருஹு. நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்போம், பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்னும் வேதங்கள் எல்லாம் இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் வேதங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது கிடையாது. இப்போ திருப்பானாழ்வார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருப்பானாழ்வார் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 108 12 பேர் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களில் வந்து ஒரு 5 ஆழ்வார்கள் வந்து பிராமணர்கள் கிடையாது, சத்திரியர்கள் கிடையாது, வைஷ்யர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் சூத்ரா பிரிவினையில் தான் இருந்தவங்க. திருப்பானாழ்வார் ஒருத்தர். அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா கனகதாசர், அவர் வந்து கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்கலையே. பட் ஆனால் அவருக்குன்னு கிருஷ்ணர் வந்து கிழக்குலேருந்து மேற்கு திசை நோக்கி அவர் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து எந்த வர்ணத்தில் வேணாலும் இருந்துக்கோங்க, பட் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது வந்து என்னையை பற்றி. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா, என்னையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் வந்து பிராமணமாக இருங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணரை பற்றி தெரியலன்னா வேஸ்ட்டு, எதுக்கும் உபயோகம் இல்லாதவங்க அவங்கெல்லாம். அதே மாதிரி ஒரு சூத்ரனாக இருங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி தெரியும், சூத்ர பிரிவினையில் இருங்க பரவாயில்ல, பட் ஆனால் கிருஷ்ணரை பற்றி தெரியுமா, நீங்கள் வந்து குருவுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு. ஸோ அந்த வைஷ்ணவாவை போயிட்டு நீங்கள் வந்து அணுகி இந்த கிருஷ்ண உணர்வை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாரு. இப்போ இன்னொன்று ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா, இது பகவத்கீதாவில் வந்து சொல்கிறாங்க, யோவா ஏதத் அக்ஷரம் கார்கி அவிதிவத்ஸ்மால் லோகாத் பிரைத்திச கிருப்பணஹா அப்படின்னு சொல்லிட்டு. கிருப்பணானா சூத்ரான்னு அர்த்தம். ரைட்டா? மைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று இதுக்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா பிராமணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிருப்பணா அப்படின்னா அவனுக்கு வந்து வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியாது. ஸோ அது வந்து கிருப்பணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கிருஷ்ண உணர்வை பற்றி சொல்லுங்கள், இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், அந்த செல்ஃபிஷ்னஸ்னால் என்ன சொல்லுவாங்க தமிழில்? சுயநலம். நான் சுயநலமாக தான் இருப்பேன், பொது நலத்தோடு இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறவன் கிருப்பணா. நம்ம வந்து இந்த வேதங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு சுயநலத்தோடு இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு அந்த ஒழுக்கம் வரலை. பொது நலத்தோடு இருக்கணும். நம்ம வந்து எவ்வளோ நாள் தான் கிருப்பணாவாக இருப்போம் இல்லையா? கிருப்பணாவாக இருக்கக்கூடாது, பொது நலத்தோடு இருக்கணும். இன்றைக்கி அருணோதய கீர்த்தனெலாம் பண்ணீங்க, அது வந்து சுயநலமா பொது நலமா? பொது நலம். எப்படி சொல்கிறீங்க பொது நலம்னு? எப்படி பிறருக்கு நன்மையாகும்? நீங்கள் கீர்த்தன் பண்ணிட்டு போகிறீங்க, எப்படி அது பிறருக்கு நன்மையாகும்? நீங்கள் ஒருத்தனை வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்ல வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய பாதி பாவ செயல்கள் எல்லாம் முறிஞ்சு போயிடும்.
அது பொது நலம். ரைட்டா? ஜஸ்ட்டு பணத்தை மட்டும் கொடுக்கறது வந்து பொது நலம் கிடையாது. அவனுடைய பாவச் செயல்களை வந்து கழிக்கணும் இல்லையா? அது பொது நலம். சரியா? இது வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை வந்து நம்ப முடியும், இல்லை அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். மற்றவங்களால முடியாது. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, என்னப்பா இவங்க எல்லாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே 7 மணிக்கு வந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாட்டு பாடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. பட் ஆனால் வேதங்கள் அது சொல்லலை. வேதங்கள் சொல்லுது, மார்கழி மாதத்தில் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பஜன் பண்ணிட்டு போங்க, எல்லாரையும் எழுப்புங்க, கோயிலுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அது ஏன் மார்கழி மாதம் மட்டும்? எல்லா நாளும் பண்ணலாம் இல்லையா? அது மார்கழி மாதத்தில் அட்லீஸ்ட் அதுலேயாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? பட் ஆனால் இது வந்து எல்லா நாளும் பண்ணணும், அது பொது நலம். சரியா? இப்போ இதே இதில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சூத்ரன் வந்து ஒழுக்கமில்லாதவன், ஒழுக்க நெறி இல்லாதவன், அவன் வந்து ஒரு பசுமாட்டை வந்து அடிக்கிறான். ரைட்டா? பசுமாடு மட்டும் இல்லை, இன்னொன்று காளை மாட்டையும் சேர்த்து அடிக்கிறான். ரைட்டா? இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேதங்கள் வந்து சொல்லுது, ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. யாராவது ஒருத்தவங்க வந்து பசுவை வந்து அடிக்கிறாங்கன்னா இது வந்து கலியுகத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சூத்ரா 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 சூத்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ராமாயணத்தில் பார்த்துக்கோங்க, எத்தனை சூத்ரா இருக்காங்க. இவங்க எல்லாருமே கிருஷ்ணர் வந்து ராமர் வந்து லைக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், எடுத்துக்காட்டு. ஒன்று வந்து சபரி. யார் யாருக்கெல்லாம் சபரி தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியுமா? சபரின்றவங்க என்னென்னா ஒரு வேடுவன் குலத்தில் சேர்ந்தவங்க, நிஷாடா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வேடுவன். ஸோ இவங்க வந்து என்னென்னா எனக்கு வந்து குரு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் தேடி இருக்காங்க, எனக்கு யாராவது எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள்லாம் கீழ் ஜாதிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரே ஒரு ரிஷி, அவர் வந்து மாத்தங்க ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு, கிஷ்கிந்தா ஹம்பி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹம்பி. ஸோ ஹம்பி பக்கத்தில் கிஷ்கிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மாத்தங்க ரிஷி வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அங்கே இவர் போய் கேட்டிருக்காங்க, சபரி போய் கேட்டிருக்காங்க, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மாத்தங்க ரிஷி உடனே எஸ் வாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள் குருவோடைய கருணை உள்ளம். உடனே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து சொல்கிறாரு, ஓகே நீ இது பண்ணு அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு. சபரி வந்து எக்ஸாக்டாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணாங்க. அதுக்கடுத்து மாத்தங்க ரிஷி வந்து இந்த இது சொல்லி கொடுத்துருந்தாரு, ராமர் இடத்துல நீ வந்து அவ்வளோ பக்தி இருக்கணும். குரு வந்து சொல்கிறாரு, குரு வந்து தெய்வத்தை காட்டணும் இல்லையா? ஸோ இப்போ அதான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ராமர் இடத்துல அவ்வளோ பக்தி இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு வந்து ஒரே பூரிப்பு, நான் ராமர் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மாத்தங்க ரிஷி வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்கிறார் சபரிக்கிட்ட, நீ பாரு, நீ சாகிறதுக்கு முன்னாடி ராமனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும், அதுதான் உன்னுடைய லைஃபோட பர்ஃபெக்ஷன், அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தங்க ரிஷி வந்து சொல்கிறாரு. ஸோ சபரியும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ நான் வந்துடுறேன், நீங்கள் எங்கே போய் நீங்கள் எங்கே போனாலும் நான் வந்து அங்கே வந்து சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சபரி வந்து சொல்கிறாங்க மாத்தங்க ரிஷிக்கிட்ட. பட் மாத்தங்க ரிஷி சொல்கிறாரு, பொறுமை கடலினும் பெரிது. ரைட்டா? பொறுமை வேணும்.
ஸோ சபரியும் டெய்லி அவங்க வந்து இந்த மாதிரி எப்போ இன்னைக்கு ராமர் வருவாரா, இன்னைக்கு ராமர் வருவாரா, இன்னைக்கு ராமர் வருவாரா, டெய்லி அவங்க வந்து நல்லா பெருக்கி மொழுகி அதுக்கடுத்து அவங்க பூவெல்லாம் போட்டு எப்போ ராமர் வரப்போகிறாரு, அதுக்கடுத்து அது என்னது ஒரு பழம், நவாப்பழம். ரைட்டா, நவாப்பழம் வருமா, நவாப்பழமெல்லாம் எடுத்து அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ராமர் வந்தாருன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதான் அவங்களுடைய வேலையே டெய்லி சபரிக்கு. ஸோ டெய்லி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க மாதங்க ரிஷி போகும்போது சபரிக்கு வந்து வயசு ரொம்ப இளமையான வயசு அப்போ. ஆனால் ராமருடைய தரிசனம் எப்போ கிடச்சிது சபரிக்கு? ரொம்ப முதிர்ந்த பிறகு. அவ்வளோ நாள் டெய்லி அவங்க வந்து பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ஓகே ஒரு நாள் நம்ம வந்து நல்லா வீட்டெல்லாம் பெருக்கி மொழுகி கிருஷ்ணனுடைய காலை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். கரெக்டாக? பட் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது டெய்லி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. டெய்லி நீங்கள் வந்து கிருஷ்ணனை கூப்பிடக்கூடாதா? ஆனால் அங்கே தான் ப்ராப்ளம். டெய்லி நான் கிருஷ்ணனை கூப்பிட்டேன்னா என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாது இல்லையா? இதுதான் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாள் இருக்குது, அந்த சண்டே. ரைட்டா, சண்டே வந்து ஓகே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. நான்வெஜ் நம்ம வந்து சண்டே வந்து நம்ம அட்லீஸ்ட் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம வந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இதே இது பண்ணியிருப்போம். நல்லா நான்வெஜ்ஜெல்லாம் நல்லா சாப்பிட்ருப்போம். சண்டே வரும்போது நம்ம மறந்தே நம்ம வந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்ட பிறகு அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை இன்றைக்கி சண்டே நான் வந்து இந்த மாதிரி முட்டை சாப்பிட்டுட்டேன், நான் எப்படி நான் கோயிலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இப்படியே நீங்கள் வந்து வாரம் பண்ணிங்கன்னா என்னைக்கு தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு போவீங்க? வருஷ கணக்காயிரும். இதெல்லாம் அவங்க எண்ணி பார்க்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம அல்டிமேட் ஹாப்பினஸ், அதாவது எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அது வந்து நம்ம பண்ணணும். இப்போ கோயிலுக்கு போகிறது யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? பட் ஆனால் இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஓகே நான் வந்து கோயிலுக்கு போகணும், பட் ஆனால் இதையும் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் சபரி பாருங்கள், அவங்களுக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரைட்டா, டெய்லி அவங்க வந்து கோலம் போட்டு ராமர் வருவாரா முதிர்ந்த பிறகு ராமருடைய தரிசனம் கிடைச்ச பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அலாதி சந்தோஷம். என்னுடைய குரு மாதங்க ரிஷி சொன்னது இப்போ வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அலாதி சந்தோஷம். இது என்ன தெரியுமா? நீங்கள் வந்து ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரி அப்படின்றவங்க ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்களுடைய பேர் இருக்குது. ராமாயணம்ன்றது ஒரு ஹிஸ்ட்ரி. நம்ம பேரெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வருமா? வராது. ஆனால் ராமாயணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரி வரும். எப்படி பார்த்துக்கோங்க. அப்போ சபரி எவ்வளோ புகழ் வாழ்ந்தவங்க. அந்த புகழ் எப்படி வந்தது? ராமர் இடத்துல அந்த பக்தி இருந்ததுனால வந்தது. அதனால் ராமாயணத்தில் அவங்க பேர் வந்தது. பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து புகழ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ராம பக்தி கிருஷ்ண பக்தி இருந்தால் மட்டுமே அந்த புகழ் வரும். இல்லாட்டா யூஸ்லெஸ், வேஸ்ட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒன்று சபரி பற்றி நான் சொன்னேன்னா, சபரி வந்து சூத்ர குலத்தை சேர்ந்தவங்க தான். பட் ஆனால் பக்தி இருந்ததுனால அவங்களுடைய பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கு. சரியா? இப்போ இன்னொன்று ஒரு இது சொல்கிறேன். சரி, ஒரே ஒரு தான் சொல்கிறீங்க, ரெண்டாவது சொல்லுங்கள். குஹன். யாருக்கு குஹன் தெரியும்? படகோட்டி. ஆக்சுவலாக அவர் வந்து படகோட்டி கிடையாது. அவரும் ஒரு வேடர்கள் குலத்தை சேர்ந்தவங்க தான். வேடர்களுடைய மன்னன் வந்து குஹன். குஹனுக்கு வந்து தெரிய வந்தது, இந்த மாதிரி ராமர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராமர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குஹனுக்கு வந்து தெரிஞ்ச பிறகு
குகன் போயிட்டு அவர் காட்டுக்கு வரார் இல்லையா, அந்த வழி வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். கல் முள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. இதுதான் குகன் மன்னனுடைய ஒரு ஆர்டர், கட்டளை. எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ராமர் வரும்போது அவ்வளவு ஸ்மூத்தாக வந்தார். பாருங்க, குகன் வந்து ஒரு சூத்ர குலத்தை சேர்ந்தவங்க தான், பட் ஆனால் பக்தி பாருங்க. ஸோ ராமர் வந்த பிறகு குகன் வந்து காலில் விழுகிறாரு, அவருடைய பொற்பாதங்களில் வந்து விழுகிறாரு. ராமர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, நீ என்னுடைய நண்பன். எழுப்பி விட்டு அவர் வந்து அரவணைக்கிறாரு. ஓ, அந்த அரவணைப்பு எங்கேயுமே அது ஈடாகாது, எதுக்குமே ஈடாகாது. அது ராமர் வந்து அரவணைக்கிறாரு பாருங்க. இது வந்து பக்தினால் வந்தது. ரைட்டா? இதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கும் பக்தி இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் பண்ணுவார். பக்தி இல்லை, அதனால கிருஷ்ணர் வரமாட்டேங்கிறாரு. நம்மளுக்கு வந்து எப்போதும் 24 மணி நேரம் சத்ததம் கீர்த்தயந்தோமாம், என்னென்ன நம்ம செயல்பாடு பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கிருஷ்ணன் நினச்சோம்னா கிருஷ்ணன் அங்கே இருக்கார். அதான் முன்னாடி நான் சொன்னேன், பாகவதம் கிளாஸில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கிருஷ்ணர் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே கிருஷ்ணர் சொல்கிறாரு பாகவதத்தில், நான் வந்து யோகியோட இதயத்தில் கிடையாது, வைகுண்டத்துலேயும் கிடையாது. நான் எங்கே இருக்கேன்னா என்னுடைய பேரெல்லாம் யார் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவருடைய கேரண்டி வந்து அந்த கேரண்டியை வந்து நம்ம வந்து பொருட்படுத்தணுமா வேண்டாமா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ குஹன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே அந்த அலாதி ராம பக்தி இருந்ததுனால அவரும் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சிட்டார், அவருடைய பேரும். இது வந்து வேறு யாருக்கும் கிடைக்காது. இன்னொன்று ஒருத்தனும் ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பிடிச்சான், ஆனால் இது வந்து அவனை புகழ்ந்து எழுதப்பட்டது கிடையாது. அவன் வந்து ஷம்பூகன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ராமாயணத்தில் ஷம்பூகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூத்ர குலத்தில் இருந்தவன் தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இவன் வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அல்பாயுஸில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இப்போ கலியுகத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா பிராயண அல்பாயுஷா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அல்பாயுஷ்லேருந்து இறந்து போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருமே தப்பாக பண்ணுவாங்க கலியுகத்தில், எல்லாம் உல்ட்டாவாக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்போ ராமர் காலத்தில் வந்து இந்த மாதிரி அல்பாயுஷ்லேருந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதில் ஒரு பிராமணர் போயிட்டு கேட்குறாரு ராமர்கிட்ட, ஓ ராமா, உங்களுடைய ராஜ்யம் வந்து ரொம்ப சிறந்த ராஜ்யம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாருமே அல்பாயுஸ்லேருந்து இறந்து போயிட்டுருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராமர் வந்து வெளியில் போய் சர்ச் பண்ணிகிட்ருக்காரு, தேடுறாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சூத்ர குலத்தை சேர்ந்தவன் வந்து மரத்தில் வந்து மேலேயும் கீழேயுமா அவன் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு ராமர் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீ இந்த மாதிரி தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, எந்த நோக்கத்தில் தபஸ் பண்ணிகிட்டு இருக்க? ஷம்புகன் வந்து சொல்கிறான், நான் இதே உடலில் நான் வந்து இந்திரலோகம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே உடலை எப்படா நீ வந்து இந்திரலோகம் அடைவ? அது முடியவே முடியாது. இந்த உலகத்தில் பிறந்தேன்னா இந்த உடலை விட்டுட்டு இன்னொன்று ஒரு உடலை எடுத்துகிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. அதான் உண்மையும் கூட. வேதங்கள் படிக்காதவன் கூட அவனுக்கு வந்து கொஞ்சம் புத்தி இருந்தால் கூட அவனுக்கு வந்து தெரியும். பட் ஆனால் இவன் வந்து ஒரு தவறான நோக்கத்தினால அவன் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் மற்றவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அஃபெக்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? பாதிப்பு. மற்றவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து மறுபடியும் எடுத்து சொன்னார். ஷம்புகன் கேட்கலையே. ஸோ அதனால் ராமர் வந்து ஷம்புகன் வந்து வதம் பண்ண வேண்டியதாயிற்று. பார்த்துட்டிங்களா? இவன் வந்து தவறான நோக்கத்துக்கு அவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்கான். ஆனால் இங்கே பாருங்க, அதே சூத்ர குலத்தில் சேர்ந்தவங்க தான் சபரியும் குஹனும்.
பட் ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி அவங்களுடைய பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் எப்போதுமே. ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நல்ல நோக்கம் எப்படி வரும்னா, ஒருத்தனுக்கு வந்து பக்தி வந்தால் மட்டுமே அது வந்து வரும், நல்ல நோக்கம் வரும், இல்லைன்னா இருக்காது. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பார்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னொன்று ஒரு பார்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு சூத்ரன்னா யார், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது பார்ட் வந்து என்னென்னா பசுவதம். இந்த கலியுகத்தில் வந்து பசுவதை வந்து நடக்குது. ஆனால் இப்போ வந்து பசுவோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. பசுவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பசு வந்து பால் தரும். ஓகே, அந்த பாலை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? விற்பீங்களா? பசுவோடைய பால் என்ன தரும் உங்களுக்கு? ஆரோக்கியம். ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, அறிவு. அந்த அறிவு மட்டும் கிடையாது, விப்ரம் மோக்ஷக, இது வந்து மோட்சத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. அதான் பசுவோடைய பால், பசும்பால். ஆஹார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ துருவா ஸ்மிருதி, ஸ்மிருதி லம்பே விப்ரமோக்ஷா. ஸோ இது வந்து வேதங்கள் வந்து சொல்லுது. இப்போ இது வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மனுநீதி சோழன் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா மனுநீதி சோழன்? ஸோ அவனுடைய பையன் வந்து ஒரு தடவை ரதத்தில் வந்துட்டு இருந்தான். ஸோ தெரியாதனமாக அவன் வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இவன் வந்து அந்த வேகத்தில் வந்து கண்ணுக்குட்டியை வந்து கொன்னுட்டான். ஸோ கொன்ன பிறகு அந்த பசு வந்து போயிட்டு பெல் அடிக்குது. எனக்கு வந்து நியாயம் வேணும், ஜஸ்டிஸ் வேணும் எனக்கு. அந்த போயிட்டு பெல் அடிக்குது. ஸோ மனுநீதி சோழன் வெளியில் வந்து பார்க்குறான். ஐயோ, என்னுடைய பையன் வந்து கண்ணுக்குட்டியை கொன்னுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனும் நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அங்கே உள்ள மந்திரிகள் எல்லாம் சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல இருக்கட்டும், உங்கள் பையன் வந்து தெரியாதனமாக பண்ணிட்டான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனுநீதி சோழன் சொல்கிறான், இல்லை, இது வந்து தெரியாதனமாக பண்ணாலும் கூட தப்பு தான். ஸோ அதனால் மனுநீதி சோழன் வந்து சொல்கிறான், என்னுடைய பையனை வச்சு ரதத்தை ஏற்றுங்க. ஆக்சுவலாக பையனை வந்து கொன்னுட்டான். கொலை தண்டனை பாருங்கள். அதனால மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவனுக்கு. சோழனுக்கு வந்து மனுநீதி சோழன், நீதி. ஸோ அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது தடங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா பசுமாட்டுக்கு அப்போ உள்ள பெரியவர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஸ்பெஷலாக கோரக்ஷக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிரிவினை இருக்குது. நம்ம மட்டும்தான் அவங்க மட்டும்தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேத காலத்தில் வந்து எல்லாருமே கோரக்ஷக். ரக்ஷக்னா ப்ரொடெக்ஷன் அர்த்தம். அது வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டையும் காளமாட்டையும் நம்ம வந்து அவ்வளோ பாதுகாக்கணும். எவனாவது வீட்டில் வந்து பசுமாட்டு இருந்துச்சுன்னா அவன் தான் பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசு மூலிமா அவனுக்கு வந்து நிறைய பால் கிடைக்கும். பசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா பால் வரும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக பால் கொடுக்கும். இப்போ ஏன் பால் வர மாட்டேங்குது? பசு சந்தோஷமாக இல்லை, அதனால் பால் இல்லை. ஏன்னா கலியுகம், எல்லாம் கொன்று சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி கலியுகம் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் வேதங்கள் வந்து சொல்லுது, பால் வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு பொக்கிஷம். இந்த பால் மூலயமா நிறைய நோய்கள் வந்து குணப்படுத்தப்படும். இப்போ நெய்யெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பியூர் நெய் உங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, நிறைய நெய் சாப்பிட்டோம்னா நோய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் நெய் சாப்பிட்டாலும் கூட இல்லை இதெல்லாம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பால் குடிக்கணும், ஆனால் ஒரு சில
குழந்தைங்களுக்கு வந்து என்ன அந்த பால் வந்து ஒத்துக்காது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பட் ஆனால் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, பசுக்கள் வந்து சந்தோஷமாக பால் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால இதெல்லாம் வருது. சரியா? ஸோ இப்போ முந்தி காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா, சார்வக்க முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து எவ்வளோ கடன் வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் அந்த கடன் எல்லாமே நெய் வந்து சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நெய்க்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசுவோடைய நெய். ஓகே, நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அது தெரியும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? நெய் எதுலேருந்து வருது? ஓகே, வெண்ணெய் எதுலேருந்து வருது? தயிர்லேருந்து வருது. தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை வந்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நெய் வரும். சரியா? இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதனால தான் நெய்யுடைய விலை கூட ரொம்ப ஜாஸ்தி. சரியா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க, மெடிக்கல் இதில் சொல்கிறாங்க, டயரியா வந்துச்சுன்னா எது நல்லது? பாலா தயிரா? தயிர். பால்லேருந்து தான் தயிர் வருது. ஸோ தயிர் வந்து அவ்வளோ என்ன நல்லது டயரியாவுக்கு. ஓகே, டிபிக்கு? டிவிக்கு வந்து ஆட்டோடைய பால் வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பசும்பால் வந்து ஆட்டோடைய பாலை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாரும் இன்னும் வேதங்களில் வந்து பசும்பாலை பற்றி நல்லா புகழ்ந்து பேசியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ பசும்பால் கொடுக்குற பசு வந்து நம்ம எவ்வளவு காப்பாற்றணும், பொட்டி காப்பாற்றணும் நம்ம. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து ஜஸ்ட்டு பால் குடித்தா மட்டுமே அவனுக்கு வந்து பக்தி கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்தி கிடைக்காது. அந்த பால் வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். ஒரு காலத்தில் சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஒரு க்ளோஸான ஒருத்தவர், அவர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசா. அந்த ஸ்ரீவாசா ரொம்ப க்ளோஸு சைத்தன்ய மகாபிரபுக்கு. ஸோ இப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜென்ரலாக சங்கீர்த்தனம்லாம் நல்லா பண்ணியிருப்பார். அது எல்லாமே அவருடைய வீட்டில் தான் உட்காந்து பண்ணிகிட்ருப்பார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருடைய வீட்டில் வந்து சங்கீர்த்தனம்லாம் பண்ணிகிட்ருப்பார் பயங்கரமாக. இது வந்து என்னென்னா ஒரு க்ளோஸ் டோர்ஸில் பண்ணுவார், மூடிய கதவுகள். அதில் வந்து அவங்க அந்த சங்கீர்த்தனமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு தடவை ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து ஒரு பிரம்மச்சாரியை பார்த்தாரு. அந்த பிரம்மச்சாரி வந்து ஒரு பயோவிரதம் வந்து எடுத்துகிட்டு இருந்தான். பயோவிரதம்னா ஜஸ்ட்டு பாலை மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே அவன் சாப்பிட மாட்டான். இது வந்து பயோவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து பாலை மட்டும் குடிச்சு அவன் வந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரம்மச்சாரி தெரியும், அவன் வந்து பால் குடிச்சிட்டு ரொம்ப தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை வந்து கொஞ்சம் உங்களுடைய சங்கீர்த்தனத்தில் வந்து கொண்டு வரீங்களா, அவனும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபுகிட்ட கேட்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? பாலை குடித்தா மட்டுமே அவன் வந்து தபஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கான், எங்கே பக்தி வந்தது? பக்தி இல்லாதவனுக்கு எப்படி சங்கீர்த்தனத்தில் இடம்? சைத்தன்ய மகாபிரபு நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் போயிட்டு மறுபடியும் அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, ப்ளீஸ் சைத்தன்ய மகாபிரபு கொஞ்சம் அலோ பண்ணுங்க, அவனை அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இப்போ வந்து கொஞ்சம் மனம் இறங்கி, சரி பரவாயில்ல, அவனை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த பிரம்மச்சாரி போகிறான் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட. சைத்தன்ய மகாபிரபுடைய ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்டா? சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நீ வந்து பாலை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்க, தபஸ் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாம் ஓகே,
பட் ஆனால் நீ வந்து பக்தி பண்ணணும். ரைட்டா? பக்தியில் இறங்கு. இந்த தபஸுக்கெல்லாம் ஃபைனலில் இறுதி கட்டம் வந்து என்னன்னா பக்தி. ஸோ நீ வந்து கிருஷ்ணர் பக்தியோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கு சங்கீர்த்தனத்தில் இடம், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு. ஸோ அப்போ பக்திக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்துக்கோங்க. நம்ம வந்து சபரியை பற்றி பார்த்தோம், குஹனை பற்றி பார்த்தோம், எவ்வளோ பக்தியோடு இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த பக்தியை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் சொல்லியிருக்கார் இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் வந்து 16 மாலை சாண்ட் பண்ணுறீங்க? கையே போக மாட்டேங்குது மேலே. பாருங்கள், சிம்பிள் 2 மணி நேரம், அது கூட நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ எப்படியாவது பாருங்கள், 24 மணி நேரத்தில் 16 மாலை நம்ம வந்து பண்ண முடியாதா? ரைட்டா? நீங்கள் வந்து மாலை வச்சுட்டு பண்ண வேணாம். அட்லீஸ்ட்டு இன்னும் மொபைலில் வந்து நிறைய இது பார்ப்பீங்க. மொபைல் ஆப்பெல்லாம் இருக்குது, கவுண்டர்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் அதுலேயாவது கவுண்ட் பண்ணி நம்ம வந்து 16 மாலை பண்ணலாம் இல்லையா? வராது. ஏன்? இதயம் இல்லை. இதயம் வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, ஆனால் பக்தியில் இல்லை. ரைட்டா? நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில். அப்போ தான் நம்ம வந்து கடவுளை வந்து ஃபைனலாக நம்ம வந்து அணுக முடியும். இல்லாட்டா முடியாது. நம்மளே வந்து கடவுள் வேணான்னு சொல்லிட்டுருவோம் நம்ம ஃபைனலாக. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரியா? நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது எல்லாமே அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக. எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கீங்க? நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் புதுசாக வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் பழசு தானே. எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க நீங்கள்? நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. பாருங்கள், 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. ரைட்டா? நீங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தேன்னு பாருங்கள். இப்போ 1.5 வருஷம் கழிஞ்சு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். ரொம்ப சேஞ்ச் இருக்கும். அப்போ இவ்வளோ சேஞ்ச் இருக்கும்போது ஆச்சாரியர் இவர் சொல்கிறாரு நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதயத்தில் ஒரு ஆச்சாரியாவுக்கு ஒரு இடம் கொடுத்தோம்னா இப்போ எங்கேயோ போயிருப்போம் நம்ம இல்லையா? ஸோ நம்ம சபரி மாதிரி டெய்லி நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். எப்படா ராமர் வருவார், அதே மாதிரி எப்படா கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ ஈகர்னஸ் இருக்கணும். ஈகர்னஸ்க்கு என்னது தமிழில்? ஆர்வம். அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ முந்தி காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சகவ்யம் என்னென்ன இருக்குது பஞ்சகவ்யத்தில்? மாட்டுச்சாணம், பால், நெய், கோமியம், தயிரை விட்டுட்டேங்க. ஸோ பஞ்சகவ்யம்னா இந்த 5 இது இருக்கும்: பால், தயிர், நெய், கோமியம், மாட்டுச்சாணம். இந்த 5 இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்ருக்கோம். பட் ஆனால் அமெரிக்காவில் போய் பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து பேக்கெட்டாக போட்டு காப்புரிமை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்தியர்களான நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரியும். வேத காலத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்துட்டிங்களா நம்ம வந்து அமெரிக்கன்ஸ் மாதிரி ஆகிட்டோம். அமெரிக்கன்ஸ் நம்மளை மாதிரி ஆகிட்டுருக்காங்க. பாருங்க என்ன கொடுமை சார் இது. ஸோ நம்ம வந்து இப்போ பழைய காலத்துக்கு நம்ம வந்து போகணும். ரைட்டா? ஸோ அது வந்து எப்படி வரும்னா பக்தி இருந்தால் மட்டுமே வரும், இல்லைன்னா வராது. சரியா? ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முந்தி காலத்தில் வந்து 5 பேரை வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். 5 பேர். ஃபஸ்ட்டு வந்து பிராமணர்கள், 2வது பெண்கள், 3வது குழந்தைகள், 4வது முதியவர்கள், 5வது பசுமாடு. என்னென்னா 1 பிராமணர்கள், 2
பெண்கள் 3, குழந்தைகள் 4, 5 பசு. எங்க பசுமாட்டுக்கு வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். முதியவர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம. இப்போ எல்லாரும் தூக்கி ஓட்டு தும்சம் பண்ணுறாங்க இல்லையா? பாருங்க. எல்லா கொடுமையும் அதான் நான் சொல்கிறேன். என்ன கொடுமை சார் இது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு இது நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். 10 மணி ஆயிடுச்சு. இப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, ஏமே தனுர் த்விஜவரான் துஹதீர் மதியா பூதானி அலப்த ஷரணானி அப்படின்னு சொல்லிட்டு, பிராமணர்கள், பசுமாடு, அதுக்கடுத்து தன்னைத்தானே காப்பாற்ற முடியாத ஒரு விலங்குகள் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்சா. ஸோ கிருஷ்ணர் வந்து பசுமாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்க. மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா? இல்லை, அவர் கொடுக்குறாரு. பட் ஆனால் இவங்க 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்கன்னா ஒழுக்க நெறி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். திருவள்ளுவர் கூட திருக்குறளில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து உழுதுண்டு வாழ்வார்க்கு உய்வுண்டாம் தொழுதற்கு ஏதோ ஒரு குறள் இருக்கு. அது ஒழுக்கத்தை பற்றி, ரைட்டா? இது வந்து என்னென்னா உழவு பற்றி. உழவு இல்லைன்னா மற்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு திருக்குறளில். சரியா? இப்போ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். சரி, ஓகே, அதை மறந்துட்டோம், ஓகே ஃபைன். பட் ஆனால் அதை வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுறோமா? அதுவும் இல்லை. சரியா? ஸோ இந்த மாதிரி எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் உட்காந்து யோசிக்கணும். ரைட்டா? யோசிக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணலாம், என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். நான் எப்படி போயிட்டு ஏரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உழவுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லலை, நீங்கள் போயிட்டு உழவ வேண்டாம். பட் ஆனால் எப்படி அது வந்து ஹெல்ப் பண்ணலாம், உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. இதெல்லாம் எப்படி வரும் தெரியுமா? ஒரு நாள் தான் வரும். எவ்வளோ தூரம் நம்ம வந்து பக்தியை வந்து பரப்புகிறோமோ அவ்வளோ தூரம் மக்கள் வந்து அவங்களுடைய இதயம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த கலியுகத்தில் வந்து ஒரு கோல்டன் பீரியட் வரும். இல்லைன்னா கலியுகத்து மாதிரியே இருக்கும், நம்மளால் பொறுத்துக்க முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, கலியுகம் 5000, நான் சொல்லுவேன் 5000 வருஷம் தான் போயிருக்கு. என்னது, வெறும் 5000 வருஷம் தான் போயிருக்கா? அடாடாடாடா, இப்போவே நம்மளால் தாங்க முடியலையே, இன்னும் 4,32,000 வருஷம் எப்படி தாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரைட்டா? பாருங்கள், 5000 வருஷத்துலேயே இவ்வளோ திகுடு திம்பாயிடுச்சு. இன்னும் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால தான் நம்ம வந்து பக்தியை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். அந்த பக்தியை வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது? அது நம்ம ஆச்சாரிய குரு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம வந்து பண்ணணும். ரைட்டா? அது பண்ணால் பக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ பிரபுபாதர் சொல்கிறாரு ஒரு இதில், பால் அமுதத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. இது குடிப்பதன் மூலம் ஒருவர் அமரத்துவத்தை அடைய முடியும். நிச்சயமாக பாலை மட்டும் குடிப்பதால் ஒருவர் அமரராக முடியாது. ஆனால் இது வாழ்க்கையின் நீடித்த காலத்தை அதிகரிக்க முடியும். நவீன நாகரிகத்தில் மனிதர்கள் பாலை முக்கியமாக கருதுவதில்லை. அதனால் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதில்லை. இந்த யுகத்தில் மனிதர்கள் 100 ஆண்டுகள் வரை வாழ முடியும். ஆனால் அவர்கள் அதிக அளவில் பாலை பருகாததால் அவர்களின் வாழ்க்கையின் நீடித்த காலம் குறைகிறது. இது கலியுகத்தின் ஒரு அறிகுறி. கலியுகத்தில் பாலை பருகுவதற்கு பதிலாக மக்கள் ஒரு விலங்கை கொன்று அதன் இறைச்சியை உண்ண விரும்புகிறார்கள். உண்மையா இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கோரக்ஷா
பசு பாதுகாப்பு என்பதை அறிவுறுத்துகிறார். பசுவை பாதுகாக்க வேண்டும், பசுக்களிடமிருந்து பாலை பெற வேண்டும் மற்றும் இந்த பாலை பல வகைகளில் தயாரிக்க வேண்டும். ஒருவர் அதிக அளவில் பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் வாழ்க்கையின் நீடித்த காலம் அதிகரிக்க முடியும். அது மட்டுமல்ல, மூளையை வளர்த்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பக்தி சேவையை செய்ய முடியும் மற்றும் இறுதியில் பகவானின் அருளை பெற முடியும். பூமியை தோண்டி தானியங்கள் மற்றும் தண்ணீரை பெறுவது எவ்வாறு அவசியமோ அதேபோல் பசுக்களை பாதுகாக்கவும் அவர்களின் பால் பைகளிலிருந்து அமுதமான பாலை பெறவும் அவசியம். ஸோ இது பிரபுபாதர் சொல்கிறாரு. பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ லிங்க் பார்த்துக்கோங்க. 2 இது நான் சொன்னேன் இந்த ஸ்லோகத்தில். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து என்ன சொன்னேன் நான், சூத்ரன்லேருந்து எப்படி நம்ம பக்தனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பசு வதையை பற்றி நான் சொன்னேன் நான். ரைட்டா? துரதிருஷ்டவசமாக நம்ம இந்தியா இப்போ 3வது இடத்துல இருக்குது பீஃப் எக்ஸ்போர்ட்டர். சரியா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் போயிட்டு சண்டை போடுறதுக்கு கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுவே சண்டை போடல. அவர் என்ன சொன்னார்? போயிட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ராமநவமியில் நீங்கள் எல்லாரும் ஒரு கோல், அது என்னது கோல்னா என்னது? சபதம். ஓகே, சபதம்னா ஓத். ஓ, சங்கல்பம். வெரி குட். ஓகே, இந்த வேர்டு பரவாயில்ல. ஸோ சங்கல்பம் எடுத்துக்கணும் இந்த ராமநவமியில். இந்த அருணோதய கீர்த்தன் ஏன் ஒரு நாள், எல்லா நாளும் பண்ணக்கூடாதா? யோசிங்க. 2வது, ஏன் நான் 16 மாலை சான் பண்ணக்கூடாது? 3வது, வாரம் நான் இங்கே பாகவதம் கேட்கணும். ரைட்டா? ஸோ இந்த 3 இது நிறைய இது இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த 3 இது பண்ணுங்க. நீங்கள் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். கடவுள் ஏதாவது கொடுத்துருக்காருன்னா நம்மளால் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளால் பண்ண முடியும். அதனால கடவுள் நம்மளுக்கு அது கொடுத்துருக்காரு. பகவத்கீதை நம்மளுக்கு தான் கொடுத்தது. ஏன் கொடுத்தது? இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ண முடியாத கொடுக்குறவங்க சயின்டிஸ்ட்டு. ரைட்டா? பண்ண முடியாத கொடுக்குறது கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட். அவர் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? நடைமுறை. ஓகே. ஸோ இதெல்லாமே நடைமுறையில் நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய், ஷீல பிரபுபாத் கீ ஜாய், விஸ்வகுரு ஷீல பிரபுபாத் கீ ஜாய்.